இது பேர் என்னங்க? பேம்பூ ட்ரீ. இந்த பேம்பூ ட்ரீயை வந்து நான் தான் வச்சேன் இதுக்குள்ள. ஏன்னா பேம்பூ ட்ரீ கிளாஸ்குள்ளே தான் வைக்கிறோம். இது ஒரு கப்பில் வந்துச்சு, நான் தான் இந்த கிளாஸ்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது மாதிரி பாட்டில் மட்டும் நிறைய இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே செடி இருக்காது. நாங்கள் வாங்கி செடியோட தான் வைப்போம். ஊருக்கு போகிறப்போ ஒரு 5 நாள் தண்ணி ஊற்றா மதுவாக வாடிடும். ஹலோ கைஸ், வெல்கம் டு அஜய் உஷா விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி வீடியோ தான். நம்ம சேனலில் நிறைய மட்டன் பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன். இந்த டைம் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நானே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்ய போகிறேன், ஆனால் நான் எப்படி செய்ய போகிறேன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஜாலியாகவே நம்ம சமையல் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ப்ரான் பிரியாணி செய்கிறதுனால அதை வாங்க இவர் மட்டும் தான் கடைக்கு போயிருந்தார், நான் கூட போகல. நான் அப்படியே ஸ்குவிட்டும் வாங்கிட்டான்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். நான் ப்ரான் பிரியாணியே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸ்குவிட்டும் இதுக்கு முன்னே நான் சாப்பிட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. ஸோ அது வேணா, நீ இது மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவர் வரத்துக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணிடணும். இட்லி தான் பண்ணேன். இது நேற்று வச்ச குருமாவே இதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுன்னு இதோட முடிச்சிட்டேன். ஆப்பு சுடலான்னு இருந்தேன், பட் ஆனால் இன்னைக்கு டைம் இல்லை, டயர்டாயிடுச்சு. செம்மையாக இருக்கும். இதுக்கு ப்ரானை வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நம்ம வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ரானோட பேக் சைடில் வந்து நம்ம கத்தியில் இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த வேஸ்டேஜ் வந்து எடுத்துடணும். அது அப்படியே இப்படி வந்துடும். இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவிட்டேன். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அப்புறம் தனியாத்தூள், லாஸ்ட்டாக நம்ம மிளகா பொடியை போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம இதுக்கு தேவையான க்ரீன் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கட் பண்ணி வச்ச கொஞ்சம் ஜிஞ்சர்ஸ், அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 5 பச்சை மிளகா, இதை நம்ம கட் பண்ணி இதில் போட்டோம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்திலே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கழுவி வச்ச ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீ ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு எப்பயுமே ஆனியன் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை வந்து இதில் கொட்டிக்கணும். 2 ஆனியன் தான் போச்சு, பரவாயில்லைங்க. நல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ஆனியன் வதக்கிறப்ப மட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, அப்போதான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகும். இது வதங்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாட்டர்டே சண்டேனாலே இந்த குக் வித் கோமாளி தான். இப்போ பிக் பாஸ் வரப்போது சத்தியமாக அதை பார்க்க மாட்டேன். அப்போ பார்த்துருந்தேன், அப்படியே இப்போ சுத்தமாக விட்டுட்டேன் பிக் பாஸ் பார்க்குறதே. நீங்கள் யாரெல்லாம் பிக் பாஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சும்மா அந்த யூடியூப்லயே பார்த்து முடிச்சிடுவோம் பிக் பாஸ்லாம். நீ எப்படி? நான் பார்க்கறதில்ல, குக் வித் கோமாளி மட்டும். டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக இது மாதிரி பாட் வந்து இப்போ தான் வாங்கணுமே, அதுவும் மீஷோவில் தான் வாங்கினோம். இது ஆல்ரெடி இருந்தது. இதுக்குள்ளே வந்து இது பேர் என்னங்க? பேம்பூ ட்ரீ. இந்த பேம்பூ ட்ரீயை வந்து நான் தான் வச்சேன் இதுக்குள்ள. ஏன்னா பேம்பூ ட்ரீ கிளாஸ்குள்ளே தான் வைக்கிறோம். இது ஒரு கப்பில் வந்துச்சு, நான் தான் இந்த கிளாஸ்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிரியேட்டிவ் பண்ணிட்டோம். ஆமாம், கிரியேட்டிவ் பண்ணிட்டோம். அது பேர் என்ன மறந்துருச்சு? ஜேட் பிளான்ட். நெக்ஸ்ட் இந்த நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறம் இந்த க்ரீன் மசாலா வந்து இதில் போட்டுடலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி. நாங்கள் 2 பேருன்றதுனால 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிட்டு அது இப்படி நல்லா வதங்கந்தோம். இந்த டொமேட்டோவை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். few minutes later அப்படின்னு போட்டுடலாமே. ஆமா, கொஞ்ச நேரம் ஆகும் ஒரு வதங்கிறதுக்கு.
கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். வரவும் சொல்லிங்கிற பைத்தியம். ஓகே. ஆமா, நீ என்ன சொல்ற? பரவாயில்ல. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டதும் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்துடுவேன். எனக்கு அரைச்சி காய வச்சது இல்லை இப்போ வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த தனியாத்தூள் மிளகாத்தூள்லாம் வீட்டில் இருந்தாலும் கொடுத்துருக்கேன். ஆமா, எங்க அத்தை அப்புறம் எங்க சின்ன மாசனாரெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து பழகிக்கிட்டேன். மாசம் மாசம் போய் எங்க மாசம் அப்படியே நான் போயிடுறேன் ஊருக்கு. நான் யாரு போவேன்? நீ எப்ப போயிருக்க? நான் ஊருக்கே போறது இல்லையா, வருஷத்துல 2 டைம். இது காமிங்க. என்ன பத்தல இல்ல? நம்ம இஷ்டம் தான் ஊத்துங்க. ஆமா, நம்ம இஷ்டம் என்ன ஊத்தணும். எந்த எண்ணெய் பாட்டில் வாங்கினாலும் என்கிட்ட வேற இருக்க மாட்டேங்குது. ஆமா, தாக்கு பிடிக்காது. இது ஒரு எண்ணெய் பாட்டில் தான், இதுதான் தாங்குது. சந்தாக்கா குத்தது தான் இது. நான் வாங்கினது இது இந்த கெதியில இருக்கு. யூஸே பண்ணது இல்ல, கழுவுறதும் கஷ்டம். இது வந்து சூடு பக்கத்துல வச்சு வச்சு அப்படி அப்பயும் இது அந்த ஜிகுண்டெல்லாம் பிடிக்கல. அது வேற பிளாஸ்டிக், அது வேற பிளாஸ்டிக். அது க்ளீன் பண்ண ஒரே நாள்ல திரும்ப அப்படி ஆயிடுது. இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா எண்ணெய் பாட்டிலுக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணோன்னு யாருன்னா குத்தா வாங்கி வச்சுக்கிறது. நல்லா மசாலால குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான்ஸை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ப்ரான்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த ப்ரான்ஸ் இதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்னா வந்து இது சிம்லே வச்சு குக் பண்ணணும். ஓகே. இது 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறது தான். இருக்கும் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 minutes later 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். எந்த ரைஸ்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு சும்மா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 2 கப் ரைஸ்க்கு வந்து நம்ம 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறதுனா கூட பரவாயில்ல, 3 கிளாஸும் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் காட்டிது மசாலா ஜாஸ்தி. அள்ளி தெளிப்புகளா மசாலா? தேங்காய் பால் ஊற்றிருக்கல, கரெக்டாக தான் இருக்கும். அதனால புதினாவை வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் இவ்வளோதான் போடுவேன், இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா இப்படி அள்ளி தெளிச்சிடுவேன். போடுவோம் காசா பணமா? ஆமாம். திரும்ப போடுறியோன்னு இல்லை போட மாட்டேன். அவ்வளோதானா? கட் பண்ணிட்டா எடுக்கணும். அதுனா மிக்ஸ் பண்ணிட்டு எடு. எதனா சொல்றீ? மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் டன். கொதிக்கிறதுக்கான இந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து இப்படி தூவி விட்டுருக்கோம். மலைச்சாரல் மாதிரி போடணும். மலைச்சாரல் மாதிரி இந்த ஃப்ரைட் ஆனியன் இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு காரம் தான் என்னன்னு தெரியல, காரம் ஜாஸ்தி போட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. ரைஸா இருக்கு அந்த வேலை, அதை வச்சு மேட்ச் பண்றோம். குக்கர் வந்து காரம் நீ போட மாட்டியா எப்பவுமே? அவ்வளோ இந்த டைம் ப்ரான்லையும் இருந்துச்சு காரம், இதுலையும் இருக்கு. இந்த மாதிரி பாட்டில் மட்டும் நிறைய இருக்கும், ஆனால் அதுக்குள்ள செடி இருக்காது. ஏன்னா வந்து நாங்கள் வாங்கி செடியோட தான் வைப்போம். ஊருக்கு போகிறப்போ ஒரு 5 நாள் தண்ணி ஊற்றா மதுவாக வாடிடும். அதுதான் பிரச்சனையே, சேர்த்துடும். இதோ அங்கே கூட ஒரு பாட்டு இருக்கும்.
எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர்ஸ் வளர்க்கறதுலலாம் அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே எதிர்க்க வைப்பாங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும் எதிர்த்து வீட்டிலலாம், ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான், பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும். நான் வாங்கினா மட்டும் சேர்த்து போயிடுது. So sad. ஃப்ளவர்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். கேமரா மூஞ்சி வச்சுச்சு பிரியாணி. ப்ரான்ல கொஞ்சம் பிரியாணி கம்மியாக இருக்கு, பிரியாணியில் கொஞ்சம் ப்ரான் கம்மியாக இருக்கு. ஒட்டுது டபுக் டபுக் டபுக்குன்னு எழுது, இந்த சைடு கொட்டிச்சு. சொல்லு. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? காரமாக இருக்கா? பரவாயில்ல பப்பு, காரம் கரெக்டாக ஆயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்க தான் போகிறோம். ஈவினிங் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு vlogல வரேன். நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.